ஹாய் மக்களே! இன்னைக்கு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, டபுள் ஹெட்டரு. அதில வந்து முக்கியமான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் நடக்க போற மேட்ச் தான். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 2 பேருமே ஒரு டிஃபீட்லேருந்து வராங்க. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் கிட்ட வந்து அந்த மழைனாலேன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ்னாலேயும் சொல்லலாம். அடி வாங்கிட்டு வராங்க. ஆர்சிபியும் அதே மாரி ஆர்ஆர் கிட்ட அடி வாங்கிட்டு வராங்க. 2 மேட்ச்சுமே த்ரில்லிங்கா போச்சு. ஐ மீன் மும்பை வெர்சஸ் ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒரு ரிவால்ரியாக தான் இருக்க போகுது. ஏன்னா 2மே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு சைடு. மும்பையும் ஆன் பேப்பர் சரி, ஆன் ஃபீல்டும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா சைடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபியும் அவங்களோட பேக்கப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் மும்பை இவ்வளோ பெரிய சைடு வச்சும் அவங்களால வந்து ஜெயிக்க முடியல. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் வந்து கப்பு அடிக்க முடியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்சில் என்ன சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னரை எடுத்துகிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்லா கசன்ஃபர் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. ஓகே தான் அடி வாங்குறாங்க. சாண்ட்னரை உள்ளே கொண்டு வந்துருவாங்க. மேபி அல்லா கசன்ஃபர் இல்லாட்டி ட்ரெண்ட் போல்ட் வந்து மேக் வே ஃபார் சாண்ட்னர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் வந்து ரியான் ரிக்கில்டன் மாற்றி குண்டட்டி கேட்க வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடத்தான் செய்கிறாரு. பட் அந்தளவுக்கு இம்பேக்ட் காட்டலேன்னு நான் நினைக்கிறேன். டிகாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரோஹித் சர்மா கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கையும் 360 டிகிரிலாம் சொல்கிறாங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டலை. வேர்ல்டு கப்லேருந்தே அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். அவரும் வந்து கிளிக் ஆகணும். திலக் வர்மா வந்து ஒன் டே இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் T20 இன்னிங்ஸாக மாற்றி ஆடணும். பழைய திலக் வர்மாவை வந்தால் தான் அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சேம் ஹர்திக் பாண்டியா, நமந்தர், ஷர்துல் தாக்கூர் வந்து எவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் எக்கானமி அதிகமாக போனாலும் விக்கெட் டேக்கிங் லக் இருக்குது. பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டுறாரு. அவர் கண்டிப்பாக வச்சுக்கலாம் அவங்க உள்ளேயே. தீபக் சகரா இருக்கட்டும், பும்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் ஆடிருக்காங்களா மும்பை 3 மேட்ச் ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச்சுமே விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. இன்னொன்று லாஸ்ட் மேட்ச்சில் சூரியவன்ஷி வந்து தம்சம் பண்ணி விட்டாரு. ஸோ அதுலேருந்து அவர் மீண்டு மறுபடியும் பேக் டு ஃபார்மாக அவரும் வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சுக்கலாம். ஏன்னா மிடில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இம்பேக்ட் வேணுங்கிறக்காக ருத்தர்ஃபோர்ட் எடுத்து வந்தாங்க. அவர் இம்பேக்ட் காட்டுறாரு. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ருத்தர்ஃபோர்ட் தேவையில்லை அப்படின்னாங்க. பட் அவர் இறக்குற டவுன் வந்து கிட்டத்தட்ட 7th 8th டவுனில் இறக்க வேண்டாம். கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டாங்கன்னா ஒரு அதிரடி காட்டுவார்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் சாண்ட்னரை உள்ளே கொண்டு வந்துட்டு டிகாக், வில்ஜாக்ஸ், சாண்ட்னர் 3 பேர்த்தையும் உள்ளே வச்சுக்கலாம். அவங்க எனக்கு கேட்டால் அது ருத்தர்ஃபோர்ட் 4 பேர் சரியாக இருக்கும். ஏன்னா ஷர்துல் இருக்காரு, தீபக் சகர், ஹர்திக் பாண்டியா, ஸ்பின்னருக்கு சாண்ட்னரு. ஸோ இருக்கிறதுனால சொல்கிறேன் நான். இந்த மாதிரி பிளேயிங் 11 கொண்டு போனாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆள் இருக்காங்க, பின்னாடி பேக்கப்ஸ்க்கும் ஆள் இருக்காங்க. ஸோ அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜத் பட்டிதார் டீம் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்ஆர் கூடயுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா பிலிப் சால்ட் வந்து கிளிக் ஆகலை. சென்னை மேட்ச் மட்டும்தான் அடித்தார். நமக்கு தெரியும் சென்னையோட பவுலிங் எப்படி இருக்குன்னு. அந்த மேட்ச்சில் யார் வேணால் அடிக்கலாம். பிலிப் சால்ட்டை ஒதுக்கிட்டு நீங்கள் வேணால் ஜேக்கப் பெத்தலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்டு கப்பில் சரியான அதிரடி காட்டியிருந்தாரு. அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லையா பிலிப் சால்ட்டை வைக்கிறனால வச்சுக்கோங்க. அவர் ஃபீல்டிங்லேயும் நல்லாவே கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. 2ல் ஏதோ ஒன்று தான். ஒன்று பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பிலிப் சால்ட்டை உட்கார வச்சு பார்த்துடலாம். விராட் கோலி ஓகே ஃபைன், அவர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. தேவதத் படிக்கல அவரோட டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ண அத்தனையும் கொண்டு வந்து நமக்கு வந்து தெளிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லணும். ரொமாரி ஷெப்பர்ட், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா இது 3 பேரும் நான் மறுபடியும் சொல்கிறேன், சிஎஸ்கே மேட்ச்சில் அடித்தாங்க. அது இல்லைங்களே, ஏன்னா பவுலிங் கிடையாது. மற்ற மேட்சஸில் அவங்க வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. ரொமாரி ஷெப்பர்டுக்கு பேட்டிங் கிடைக்கல. பேட்டிங் கிடைச்சா அவருமே கிளிக் ஆகிடுவார். மேபி ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்ட், அப்புறம் வேணால் குர்னால் பாண்டியா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. குர்னால் பாண்டியாவை முன்னாடி கொண்டு வர வேண்டாம் நான் நினைக்கிறேன். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அபிநந்தன் சிங்க்கு பதிலாக மங்கேஷ் யாதவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்க. ஏன்னா எஸ் தயால் போன ரோலை வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. அபிநந்தன் சிங்கை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ரன்னு நிறைய கொடுத்துட்ருக்காரு. ஸோ மங்கேஷ் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் பேசரை வந்து போட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் வந்து விக்கெட் டேக்கிங் லக் இருக்குது. அதே போல் ஜேக்கப் டெவி, ஹசல்வுட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லைங்கள. பட் லாஸ்ட் டைம் அதான் சொன்னல ஆர்ஆர் கூட ஓப்பனிங் பேரை ஒன்றுமே பண்ண முடியலை. பட் இவங்க இந்த தடவை என்ன பண்ணால் ஹசல்வுட்டு அதே போக ஸ்ரேயா சர்மாவும் உள்ளே கொண்டு வந்துடணும் ஸ்பின்னுக்கு. லாஸ்ட் டைம் பண்ண தப்பை வந்து பண்ணக்கூடாது. நான் வெங்கடேஷ் ஐயர் கொண்டு வந்தாங்க இம்பேக்ட் அப்பா. பட் அது கிளிக் ஆச்சு பேட்டிங்கில். பவுலிங்கில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஸ்ரேயா சர்மா மாதிரி ஒருத்தர் கையில் இருந்திருந்தாங்கன்னா மேபி இன்னும் கேம் வந்து க்ளோஸாக போயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்ரேயா சர்மா அவங்க கண்டிப்பாக வச்சுக்கணும். புவி ஆஸ் யூஷுவல் சூப்பர்.
ஸோ பார்க்க போனீங்கன்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்க ஒன் சைடுலாம் சொல்லவே முடியாது. டபுள் சைடு மேட்ச், ஏன்னா ரெண்டுமே வெல் பேலன்ஸ்டு சைடு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மேட்ச் இன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் போடுங்க, யார் ஜெயிப்பா, மும்பையா ஆர்சிபியா அப்படிங்கிற மாதிரி போக போகுது இன்னைக்கு மேட்ச்சு. இன்னைக்கு மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எனக்கு அடிக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு ரோஹித் சர்மா அடிப்பார்னு நினைக்கிறேன். விராட் கோலி இந்த சைடு பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு. நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வீடியோ சந்தை. பாய்.